வெல்கம் டு இந்தியன் பாப்பா சமையல். எப்படி ரொம்ப சூப்பராக ஈஸியாக புளியோதரை குழம்பு வைக்கிறது வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு, வெந்தயம், மிளகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, நல்லெண்ணெய், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக. வாங்க ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுங்க. கடாய் காய்ஞ்சதும் கடாயில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் மிளகு, ஒரு 5-6 காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும், எண்ணெயே ஊற்றாத. அதுக்கப்புறமேட்டுக்கா கடாயில் நல்லெண்ணெயும் ரீஃபண்ட் ஆயிலும் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா கொஞ்சம் பிச்சு போட்டுக்கணும். அது கூட வேர்க்கடலை வறுத்துக்கணும். எல்லாம் உங்களுக்கு நல்லா பொன்னிறமாக வர சொல்ல அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க, உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஃப்ரை பண்ணுற நேரத்தில் இந்த பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் புளியை நல்லா கரைச்சி வச்சு வடிகட்டிக்குங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சி வச்சு வடிகட்டி எடுத்து அதில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா சூப்பரான புளியோதரை குழம்பு ரெடி. இது 1 வாரம் 10 நாளைக்கு கெட்டு போகாத இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா. இல்லை இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோ ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா காம்பினேஷனாக நான் வாழைக்காய் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத இந்தியன் பாப்பா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.